ஹலிதாவோட மின்மினி படம் எப்படி இருக்குன்னு இப்போ பார்த்துடலாம். சபரிங்கிற ஒரு பையன் ஒரு ஸ்கூலில் புதுசாக ஜாயின் ஆகுறான். அந்த ஸ்கூலில் ஏற்கனவே உள்ள ஒரு பையன் தான் பாரி. அந்த பாரிக்கும் சபரிக்கும் ஆரம்பத்திலே வாய்க்கா தகராறு. ஸ்டார்டிங்கில் மோதலில் ஸ்டார்ட் பண்ணாலும் போக போக இவங்க 2 பேருக்குள்ள ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் உருவாகுது. அந்த ஃப்ரெண்ட்ஷிப் உருவாகிற டைமில் எதிர்பாராத ஒரு சம்பவம் நடக்க, அந்த சம்பவத்துக்கு அடுத்து நடக்க போகிற விஷயங்கள் தான் மின்மினி. இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஆஃப் பொறுத்த வரைக்கும் நான் கம்ப்ளீட்டாக என்ஜாய் பண்ணேன். அந்த பாரிங்கிற கேரக்டரை இந்த படத்தோட பெரிய ஹைலைட்டு. அந்த கேரக்டரில் அந்த பையனை சூஸ் பண்ண ஐடியா சூப்பரான பெர்ஃபார்மன்ஸாக அந்த பையன் கொடுத்துருந்தாரு. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ஃபஸ்ட்டு 40 மினிட்ஸ்க்கு வர சபரி பாரியோட சீன்ஸ் இந்த படத்தோட ஒரு பெரிய பாசிட்டிவாக நான் சொல்லுவேன். சபரி பிரவீனா கேரக்டர்ஸில் வந்த ஆக்டர்ஸுமே அவங்களுக்கு கொடுத்த ரோலை நீட்டாக பண்ணியிருந்தாங்க. கட்டிஜாவோட மியூசிக் டீசெண்டாக இருந்தது. ஆனால் படம் முடிச்சுட்டு வெளியில் வரப்போ ஞாபகம் வச்சுக்கிற மாதிரியான ஒரு பிஜிஎம் இந்த படத்தில் இல்லை. ஃபர்ஸ்ட் ஆஃப் பொறுத்த வரைக்கும் இதுக்கு மேலே என்ன வேணுங்கிற மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணேன். ஆனால் இந்த படத்தோட செகண்ட் ஆஃப் எனக்கு அந்தளவுக்கு ஒர்க் ஆகலை. இந்த மூவி பொறுத்த வரைக்கும் 2016 ஃபர்ஸ்ட் ஆஃபும் 2024 செகண்ட் ஆஃபும் ஷூட் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். தமிழ் சினிமாவில் இது ஒரு புது அட்டெம்ப்ட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாகவே ஸ்கூல் போர்ஷன் தான் வரும். செகண்ட் ஆஃபில் ஹிமாலயாஸில் ரைட் போகிற போர்ஷன் வரும். செகண்ட் ஆஃபோட சினிமோகிராஃபி வேறு லெவலில் இருந்தது. ஆனால் செகண்ட் ஆஃபில் விஷுவல்ஸை தாண்டி ஸ்க்ரீன் பிளே சுத்தமாக நகரலை. ஃபர்ஸ்ட் ஆஃப்க்கு அப்புறம் கிளைமேக்ஸையும் போட்டு இந்த படத்தை முடிச்சிருக்கலாம்ங்கிற ஒரு ஃபீல் எனக்கு வந்தது. செகண்ட் ஆஃபோட ஸ்டார்டிங்கில் வர ஒரு 45 மினிட்ஸை கட் பண்ணி தூக்கியிருந்தாலும் இந்த படத்தில் எந்த ஒரு பாதிப்பும் இருந்திருக்காது. ஹலிதாவோட அந்த தாட் ப்ராசஸாக கண்டிப்பாக பாராட்டலாம். ஆனால் செகண்ட் ஆஃபில் மட்டும் இன்னமும் கொஞ்சம் என்கேஜிங்காக இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் ஆட் பண்ணி ஸ்க்ரீன் பிளேவை கொடுத்துருந்தா கண்டிப்பாக இந்த படம் இந்த இயரில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் மூவியாக வந்திருக்கும். ஆக்சுவலாக இவங்க டார்கெட் பண்ணியிருக்கிறது மல்டிப்ளெக்ஸ் ஆடியன்ஸை தான். உங்களுக்கு ஸ்லோ பேஸ்டு ஃபீல் குட் படங்கள் பிடிக்கும்னா கண்டிப்பாக இந்த படத்தை நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸ்லோ பேஸ்டு படங்களை விரும்புகிற ஆடியன்ஸ் தியேட்டரில் பார்க்க ஒரு ஒர்த்தான படம் தான் இந்த மின்மினி. மாஸ் கமர்ஷியல் ஆடியன்ஸ்க்கு கண்டிப்பாக இந்த படம் செட் ஆகாது. ஓவராலாக ஃபர்ஸ்ட் ஆஃப் சூப்பராகவும் செகண்ட் ஆஃப் ஆவரேஜாகவும் மொத்தத்தில் ஒரு டீசெண்டான மூவியாக எனக்கு இந்த படம் ஃபீல் ஆச்சு. இது ஒரு க்ளீன் நியூ சர்டிஃபிகேட் மூவி. ஸோ ஃபேமிலியோடய இந்த படத்தை நீங்கள் ட்ரை பண்ணலாம்.